பிரைஸ் தி லார்ட். ஹலோ, எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உன்னை என்னையும் இதுவரைக்கும் காத்தவர், இனிமேலும் காப்பாற்றுவார். ஜெபிக்கலாம். நல்ல தாப்பனே, நல்ல வேலைக்கா நன்றி உள்ளத்தோடு சோத்திருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நீ எப்போதும் நல்லவர். எப்போதும் நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையில் அடியானை மறைத்து நீங்கள் பேசுங்க. பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன். இந்த நாள் ஓமையிலிருந்து பல சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்துள்ளும். முக்கியமாக உன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காணும்படி உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, முற்றிலுமாய் பொறுப்பேற்று நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு ஓமையை லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை இயேசுநாதர் பேசுகிறார். பொருளாசை குறித்தான ஒரு சத்தியம். அந்த ஓமைக்கு என்ன எல்லாம் பெயர் வைக்கிறார்கள் என்றால், ஒரு பைத்தியமான ஒரு ஐஸ்வர்யவான், த ரிச் ஃபூல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பைத்தியகாரத்தனமான ஒரு ஐஸ்வர்யவான். என்ன இது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஊமையை பற்றி எப்போ சொன்னார், எதுக்கு சொன்னார் அப்படின்னு பார்க்கணுன்னா, நம்ம 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் என்று ஒருவன் கேட்டுக்கொண்டான். இங்கிலீஷை படிக்கலாம். Then one from the crowd said to him, Teacher, tell my brother to divide the inheritance with me. நல்ல ஒரு பெரிய விஷயங்க. இது மாதிரி இயேசுநாதருடைய வாழ்க்கையில் பல முறை நடந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் பரிசுத்த ஆவியை பற்றி பேசி கொண்டிருக்கார். பரிசுத்த ஆவி, நீங்கள் எருசலேமில் இருங்க, உங்கள் மேலே ஆவியானவர் வருவார், அது வரைக்கும் நீங்கள் எருசலேம் விட்டு போகாதீங்க, அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, அப்படியெல்லாம் பேசுவார். திடீர்னு ஒருத்தன் டாப்பிக்கே மாற்றிடுவான். ஒருத்தன் வந்து திடீர்னு கேட்குவான், ஆண்டவரே இந்த காலம்லாம் எப்போ வரும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் அவன் கேட்டு கதையை மாற்றிடுவான். அதே போல் தான் இங்கே கூட பாருங்கள், பரிசுத்த ஆவியை பற்றி தான் அவர் ப்ரீச் பண்ணிக்கிறார். என்னன்னாக்கா, நீங்கள் 12ஆம் வசனத்தை, நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் என்ன பேசணும், ராஜாங்கம் முன்னாடி நீங்கள் நிற்கும் போது என்ன பேசணும், அதை வந்து ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார். பெரிய பெரிய அதிகாரிகள் முன்னாடி உங்களை நிற்க வச்சுட்டா நீங்கள் பயப்படாதீங்க, என்னத்தை பேசுறதுன்னு பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களோடு இருந்து பேசுவார் அப்படின்னு ஆவியானவரை பற்றி பேசும்போது திடீர்னு ஒருத்தன் இப்பொழுதும் தொல்லை கொடுத்துட்றான். என்ன சொல்கிறான், திடீர்னு இந்த பிரசங்கத்தில், பாதி பிரசங்கத்தில் ஒருத்தன் அந்த கூட்டத்திலேருந்து, ஆண்டவரே எனக்கும் என் சகோதரனுக்கும் ஒரு பாக பிரிவினை நடக்கணும், எங்கள் அப்பா செத்துட்டாரு, இறந்து போயிட்டாரு, அவருடைய சொத்தை பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு பிரசங்க டைமில் திடீர்னு வந்து ஒருத்தர் பேசுகிறான். ஏசுநாதருக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போது கர்த்தர் சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அப்போ தான் அந்த 13ஆம் வசனத்தை சொல்கிறார். படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி, என் வீதம்னா என்னுடைய பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இங்கிலீஷ்ல படிமா இன்னொரு முறை. Then one from the crowd said to him, Teacher, tell my brother to divide the inheritance with me. Then what did Jesus say? இயேசு கோவம் வந்துச்சு. அதுக்கு என்ன பண்றார் பாருங்க, 14ஆம் வசனம். அதற்கு அவர் மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கு போடுறவனாக என்னை வைத்தவன் யார் என்றார். இங்கிலீஷ்ல. But he said to him, Man, who made me a judge or an arbitrator over you? Arbitrator over you. Amen. Jesus asking that person, who made me judge or who made me arbitrator not to divide your inheritance.
என்னை யாரா ஜட்ஜா வச்சது? இல்லை பங்கு போகிறோன்னா என்ன வச்சாங்களா? நான் வந்தது வேற, என்னுடைய வேலையே வேற. நான் வந்தது பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்தேன். இப்போ உங்களுடைய அண்ணன் தம்பி சண்டையில் வந்து என் மூக்க நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசுநாதனா. இதெல்லாம் பாருங்கள், நம்ம பாஸ்டர்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பினை. சில நேரத்தில் 2 பேரும் விசுவாசிகளாக இருந்தாங்கன்னாக்கா நம்ம நுழைந்து 2 பேருக்கும் சமரசம் பண்ணலாம். ஆனால் அவ்விசுவாசிங்க விஷயத்தை நீயும் நான் நுழையவே முடியாது. பாஸ்டர்களால் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. அதனால் சில இடத்துல நாமே அவங்கள தவிர்த்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஜீசஸ் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக, ஆமாம் பிரித்து கொடுக்குறேன்னு சொல்ல, எனக்கு யார்ப்பா இந்த வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசங்க வேலையில் டிஸ்டர்ப் பண்ணணும்னு இன்னும் கோவம் வச்சு பொருளாசை குறித்து எச்சரிக்காருங்கன்னு அடுத்த வசனத்தில் பேசுகிறார். படிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவு பணம் சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இங்கிலீஷை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். And he said to them, take heed and beware of covetousness, for one's life does not consist in the abundance of the things he possesses. One's life does not consist in the abundance of the things or materials he possesses. ஒருவனுடைய வாழ்வு இல்லாவிட்டா ஒருவனுடைய ஜீவன் எவ்வளோ திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்றார். இது வந்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பணம் இருந்தால் ரொம்ப நாள் வாழ்வோன்னு அர்த்தம் இல்லை. பணம் எல்லாத்துக்கும் உதவும் தான். ஒருத்தன் எல்லாத்தையும் சேர்த்துடுறாங்க. எத்தனை பேர் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பணத்தை சேர்த்துடுறாங்க, எல்லா பொருளும் வச்சுருக்கிறாங்க. அது அவனுக்கு ஜீவனாக இருக்காது. பாருங்கள், எவ்வளோ பணம் இருந்தாலும் வேஸ்ட்டு. என்னால் அவங்களால அந்த பணத்தால் அவங்கள காப்பாற்ற முடியாது. இதுதான் பைபிள் சொல்லுது. பணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனை காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வார்த்தை ஒருவனை காப்பாற்றும். மனுஷன் பணத்தினால பிழைக்கிறான்னு சொல்ல, மனுஷன் அப்பத்தினாலே அல்லாமல் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தான் சொல்லுது. Man shall not live by bread alone, but every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனுஷனை பிழைக்க வைக்கும். ஒரு சமயம் நோய்வாய்ப்பட்டு சபைக்கு வந்தாங்கன்னா உண்மையாக போதகருங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை அவங்களை சுகமாக்கும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை 107 சங்கீதம் 20 சொல்லுது, கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நோய்களை சுகமாக்கி அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கிறார். God sent forth his word and healed them and delivered them from their destruction. அழிஞ்சு போகிற நிலைமையில் ஒருத்தர் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த வார்த்தை அவங்களை சுகமாக்கும். ஏன்னா இந்த வார்த்தை வந்து டைரெக்டாக ஆத்மாவுக்கே டீல் பண்ணும், அவன் ஆவிக்கே டீல் பண்ணும். அவன் ஆவி ஆத்மாவை தொட்டுச்சுன்னா நேராக மேலே இருக்க கட்டி தானாக மறைஞ்சிடும். இல்லை ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், சரீரத்தில் அற்புதம் நடக்கும். அதனால ஆவி ஆத்மா கணுக்களை அறுக்கிறது இந்த வார்த்தை. ஆவி ஆத்மாக்களை பிரச்சனையை ஆப்ரேஷன் பண்ணுறது தேவனுடைய வார்த்தை. அதனால தான் தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காக இருக்குது. அது ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாகவும் கணுக்களை வகையறுக்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து எபிரேயர் 4:12 சொல்லப்படும். அதனால தேவனுடைய வார்த்தை தான் ஒருத்தனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் மனுஷன் பிழைப்பான். பணமே ஒருத்தனுக்கு பிழைப்பை கொடுத்துருன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இங்கே ஒரு ஸ்டோரி, ஒருத்தன் நினச்சிட்டான் அவன் வச்சுருக்கிற பணமே அவனுக்கு பெரியசு, அதுதான் அவனுக்கு ஜீவன் நினச்சிட்டான். அதனால தான் இயேசுநாதர் இந்த வார்த்தையை சொல்கிறாருங்க. ஓகே, அப்போ அவனுக்கு எல்லா ஆஸ்தி இருந்தாலும் எவ்வளோ மெட்டீரியல் பிளஸிங் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்போ எது ஜீவன்? கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் பேசலாம். எது ஜீவன்? பணம் ஜீவன் அல்லன்ட்டார். அப்போ எது ஜீவன்? நான் வார்த்தைன்னு சொன்னேன், இன்னும் இருக்குது நிறைய விஷயம். அதை அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் பேசலாம். இப்போ 16th verse தமிழில் படிக்கலாம். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்லா கேளுங்க, இந்த ஸ்டோரியை கேட்டங்க. இயேசுநாதர் நிறைய கதை சொல்வார், ஸ்டோரிஸ் ரொம்ப அதிகமாக சொல்வார். மீண்டுமா பார்க்கும்போது 16ஆம் வசனம்.
அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஒரு ஓமனா ஸ்டோரி, ஓகே, உங்களுக்கு தெரியும். ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இங்கிலீஷை பார்க்கலாம். Then he spoke a parable to them. Saying, the ground of a certain rich man yielded plentifully. The ground or the field of a certain rich man yielded or produced plentifully. நிறைய crops produce பண்ணான். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றார். ஏற்கனவே அவன் ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் பெரிய தோட்டத்தை வச்சிருந்தாங்கன்னா அந்த கிரவுண்டு, அந்த தோட்டம், அந்த ஃபீல்டு அந்த வருஷம் குறிப்பிட்ட வருஷத்தில் நிறைய விளைச்சல் வந்துச்சான். நிறைய விளைச்சல் வந்தது அப்படின்னு இயேசுநாதர் சொல்லுகிறார் இந்த உவமையில. 17ஆம் வசனம் பாருங்க. 17ஆம் வசனம். அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து நிறுத்தலாம். 2 வருஷம் இங்கிலீஷ்ல படிக்கலாம். And he thought within himself, saying, what shall I do? Since I have no room to store my crops. So he said, I will do this. I will pull down my barns and build greater. And there I will store all my crops and my goods. I pull down all the storehouses and godowns and barns, and I will rebuild the huger one or bigger one, greater one in size, and there I will store up all my corns and all the good stuffs. நிறைய விளைச்சல், அதிகமான விளைச்சல். அவன் என்ன பண்றான்? நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ விளைஞ்சிடுச்சே. அவன் சொல்றான், நான் என்ன செய்வேன்? நான் ஒன்று செய்ய இப்போ எனக்கு ஞானம் வந்துச்சு. நான் என்ன செய்வேன்னா, என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இப்போ எனக்கு இடமில்லை. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்கள்லாம் இடிச்சிடுறேன். என்னுடைய களஞ்சியங்கள்லாம் இல்லை குடவுன்ஸ் எல்லாம் இடிச்சுட்டு பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் அங்கு சேர்த்து வைத்து அப்படின்னு சொல்லுகிறான். சேர்த்து வைப்பேன். இது வேணா தப்பு இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரொம்ப நல்லது தான் என்னங்களா? சரி, அடுத்த வசனம் 19 பாருங்க. பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். வாயை திறந்து கூட சொல்ல தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான் அப்படின்னு தான் இருக்குது. இங்கிலீஷ் பட்சமா. And I will say to my soul, soul, you have many goods laid up for many years. Take your ease, eat, drink and be merry. Amen. Take your ease, eat, drink and be merry. ரொம்ப அற்புதமான ஒரு இது. அவன் தன் ஆத்மாவோட சொல்வானா, நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்காக, நீ சந்தோஷமா இரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு என் ஆத்மாவோட சொல்லுவேன் அப்படின்னா. இந்த ஸ்டோரி ஒருத்தர் நிறைய விளைச்சல் வந்துச்சு அவன் தோட்டத்தில், அதெல்லாம் அறுவடை செய்தான். இப்போ எங்கே சேர்த்து வைக்கணும் இடம் இல்லை, ஏன்னாக்கா எல்லாம் சின்னதாக இருக்குது, விளைச்சலோ அதிகம், நிறைய பணம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறான், இருக்கிறத இடித்து பெருசாக கட்டி அதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவனும் மற்ற பொருட்கள்லாம் வாங்கி போட்டுட்டு தான் ஆத்மாவோடு சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம், ஆத்மாவே உனக்காக நிறைய நான் சேர்த்து வச்சுட்டுக்கிறேன், அதனால நீ நல்லா சந்தோஷமா இரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்ன அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு மனசுல தான் அவன் சொன்னானே தவிர வாயை திறந்து கூட சொல்லங்க. மனசுல நினைக்கிறது அங்க ஒருத்தருக்கு தெரிந்து மேல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், உள்ளத்து இருதயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்ம போன ஒரு பேரபல்ல கூட பார்த்தோம், இது பாவியான ஸ்திரீ ஆச்சே, அவன் காலை தொடரா, இயேசுவே உனக்கு இவர் உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தா, இயேசுநாதர் உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தா அவளை பத்தி தெரியுமே அப்படின்னு அவன் மனசுல நினைக்கும் போது இயேசு அப்படியே குறுக்கி எடுக்கிறான். அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னா தெரியுது, இவ பாவியாச்சே, இவன் இயேசுவை காலை தொடரான், இவர் வேணான்னு சொல்லக்கூடாதா, தட்டக்கூடாதா,
உடனே இயேசுநாதர் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொன்னார். அப்போ எந்த ஒரு மனுஷன் சீமோனுடைய மனசுல நினைச்சதை கர்த்தர் அப்படியே கண்டுபிடிச்சிட்டு கர்த்தர் அவனிடத்துல பேசினார். ஆமாங்க, இயேசுநாதருக்கு எல்லாம் தெரியும். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க, மனுஷன் மேல பார்க்கிறான், கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். இந்த இடத்த நீங்க பார்க்கிற சமயத்துல அவன் தன் ஆத்மாவோட பேசினான். நல்லா சந்தோஷமா இரு, உனக்காக ஏராளமா சேர்த்து வச்சுக்கிறேன். அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ 20ஆம் வசனம், தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, முட்டாள் என்றார், ஃபூல் என்றார், பைத்தியக்காரன் என்றார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். இன்னைக்கு ராத்திரிக்கு உயிர் போயிடும், இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவை யாருடையதாகும் என்றார். என்ன பாத்தீங்களா, இவெல்லாம் சேர்த்து வச்சுட்டான், எல்லாம் பணம்லாம் சேர்த்து வச்சுட்டான், நிறைய சாப்பாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டான். ஆனா கர்த்தர் சொல்றான், இன்னைக்கு உன் ஆத்மா போயிடும்டா. நீ பேசின பேச்சு அப்படி. இன்னைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு போயிடுச்சுனாக்கா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போகும், நீ என்ன பண்ண போற அப்படின்னு தான் கர்த்தர் கேட்கிறார். இங்கிலீஷை பாருங்க. But God said to him, You fool, this night your soul will be required for you. Your soul will be required for you. Then whose will those things be? And then whose will be those things be? Which you have provided. Which you have provided for yourself. உனக்காக நீயே சேர்த்து வச்சே அதெல்லாம் யாருடையதாகும்? உன் ஆத்மா இன்னைக்கு போயிடுச்சுனாக்கா. அதோட கர்த்தர் நிறுத்தல. 21ஆம் வசனம், தேவனிடத்தில் ஐசுவரியவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ நம்ம ஐஸ்வர்யம் யார்கிட்ட இருக்கணுமா? தேவனிடத்தில். நீ தேவனுக்கு முன்பாக நீ நான் பணக்காரா இருக்கணுமா? உலகத்துக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டு போயிடுவாங்க. இங்கிலீஷ். So is he who lays up treasure for himself, and is not rich toward God. Amen. He who saves or stores up the treasure for himself, he is not rich towards God. He is a beggar before God. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன், தனக்காகவே சேர்த்து வைக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக ஐஸ்வர்யவான் இல்லையா? அவன் பிச்சைக்காரன், அவன் தரித்திரம் பிடிச்சவன். அப்போ கர்த்தர் முன்பாக ஐஸ்வர்யவான் ஆகிறது எப்படி? இதுவும் அடுத்த வாரம் தான் பேசலாம், இல்லைங்களா? கர்த்தருக்கு முன்பாக ஐஸ்வர்யவானா இருக்குது எப்படி? இன்னைக்கு ஒரு சில சத்தியங்களை இதுலேருந்து ஸ்டோரியிலேருந்து பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி. ஒரு பெரிய பணக்காரன், அவன் தோட்டத்தில் அமோக விளைச்சல். அவன் என்ன பண்ணுறான், இந்த விளைச்சல்லாம் விளைஞ்சிட்டோம், நான் இதெல்லாம் எங்கே சேர்த்து வைக்குவேன்? இவ்வளோ கோதுமை, இவ்வளோ அரிசி, இவ்வளோ எல்லாம் எனக்கு விளைச்சிச்சு, இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது, இதெல்லாம் எங்கே சேர்த்து வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், ஏன் ஏற்கனவே இருக்குதானே அந்த பாண்ட்ஸ் எல்லாம் இல்லை எனக்கு குடவுன்ஸ் எல்லாம் இடித்து பெருசாக கட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டு என் ஆத்மாவுக்கு சொல்லுவேன், ஆத்மாவே உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சுட்டுக்கிறேன், நீ நல்லா புசித்து குடித்து பூரிப்பாயிரு அப்படின்னு சொல்லுவேன். அவன் நினைக்கிறான். அப்பயே கர்த்தர் பேசுகிறான், இன்னைக்கு நைட் நீ அவுட்ரா பேட்டா, இனியோட நீ காலை, நாளைக்கு உனக்கு சங்கு தான். ஆமென். அப்போ நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்றாரு. இவன் எனக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானே இல்லை, இவன் தருதுறேன், கடவுளுக்கு முன்னாடி ஐஸ்வர்யவானா இருக்கிறது வேற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சரி, எனக்கு அன்பாதுல யூத முறைமையின்படி தான் இயேசுநாதர் இந்த உவமையெல்லாம் பேசுகிறார். எப்போதும் யூதர்கள் தங்க விளைச்சல் விளைஞ்ச உடனேயும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியில எங்கனாவது ஒரு சல்லி காசு அளவுக்கு இவன் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொன்னானா பாருங்க. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொன்னானா? எனக்கு அன்பாவில்ல, உனக்கும் எனக்கும் ஒரு நல்லது எது நடந்தாலும் இந்த பூமியிலேருந்து எதுவும் நமக்கு நடக்க போகிறதில்ல. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் ஒருவனும் தானாய் பெற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு யோவான் கூட சொன்னான். நம்ம ஆசீர்வதிக்கப்படனா அங்கேருந்து வரணுங்க. அதனால தான் யாக்கோபு நிருபம் 1:17 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. All good and perfect things are made in heaven. They are coming down from the Father of lights. So all good and perfect things, உனக்கு நல்லது எது நடக்குதா, ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதம் அங்கிருந்து தான் உண்டாங்கி வரணுங்க. அதனால தான் நீங்க பார்த்தீங்க எபேசியர் 1:3 praise be to God the Father of our Lord Jesus Christ, who had blessed us with all spiritual blessing in heavenly realm in Christ Jesus. எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப
அப்ப கர்த்தர் ஒருத்தனை முத ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் தான் தரார். எங்க உனக்கும் எனக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் பரலோகத்தில் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார், வான மண்டலத்துல சேர்த்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து அது இறங்கி வருகிறதான். எல்லாம் ஜோதிகளின் பிதாவிடத்து வந்து இறங்கி வருகிறது. ஒரு சமயம் நீங்க எந்த காரியத்தை நீ எதிர்பார்த்து நிற்கிறியோ, பயப்படாத பிள்ளைய, இன்னும் உனக்காக கர்த்தர் வைத்து இருக்கிறார். நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு அங்க இருக்குது, எல்லாம் இறங்கி வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மாத்திரம் இல்லை, அநேக பரிசுவான்க, நான் பரிசுவான்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். முக்கியமா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் எது ஒரு நல்லது இருந்தாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அதான் தான் அந்த குடும்பம் ரொம்ப பெரிய லெவலுக்கு போச்சு. நீ ஒரு கார் வாங்குறியா, கர்த்தர் கொடுத்தார். ஏதோ ஒரு வேலை கிடைக்குதா, கர்த்தர் கொடுத்தார். ஏதோ சாமர்த்தியத்தை நீ செய்து முடிச்சிட்ட மாதிரி நினைக்காதீங்க, எல்லாம் கர்த்தரால தான் உனக்கு வருது. இவன் ஒரு தேங்க்ஸ் சொல்ல. ஆனா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த யாத்ராங் புஸ்தகத்துல, லேவியராங் புஸ்தகம்லாம் நீங்க வந்து கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்ல, அவர் இருக்கிற சன்னிதானத்துக்கு உன் தசம்பாங்கெல்லாம் எடுத்துன்னு போ, உன்னுடைய படைப்புகள்லாம் எடுத்துன்னு போ, முதல் விளைந்த கனிகள்லாம் எடுத்துன்னு போன்னு சொல்றார். இவன் ஃபர்ஸ்ட் வேலை செகண்ட் எல்லாம் எனக்கு தான்றான், எல்லாம் எனக்கு தான் சேர்த்து வச்சுட்டு என் ஆத்துமாகிட்ட நான் பேசுவேன். அவன் தனக்காகத்தான் வாழ்றான், செல்ஃப் சென்டர்ட் பர்சன். இப்போ முதன்மையாக அவன் நன்றி சொல்ல, தேவனுக்கு நன்றி சொல்ல. பைபிள சொல்லுது, நீ போய் ஒரு கூடையில அதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போய் தேவனிடத்துக்கு நன்றி சொல்ல வரணுமா, தசம்பாகம் கொடுக்கணும், அதை காணிக்கையா கொடுக்கணும். அப்படிதான். நீங்க பாருங்க, சில பரிசுவான்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பரிசுவானுடைய பேர் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். 12ஆம் வசனம் அதிகாரனாவே ஆபிரகாம். ஆபிரகாம் பாருங்க, எப்போதும் நன்றி உள்ளவன். அடிக்கடிக்கு பலிபீடம் கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவான், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வான். வாசிக்கலாம் 12th chapter verse 8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீங்க நல்லா பாருங்க, கூடாரம் போடுறான், அங்க ஒரு பலிபீடம் கட்டுறான். கூடாரம், பலிபீடம். இது வந்து யாருன்னா ஆபிரகாமுடைய மெத்தட். கூடாரம் போட்டு கர்த்தரை அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகிறான். இங்கிலீஷை பார்க்கலாம். And he moved from there. Abraham moved from there to the mountain east of Bethel. And he pitched his tent and with Bethel. The tent in the Bethel on the west. And I on the east. There he built an altar to the Lord. And called on the name of the Lord. He pitched his tent there, and not only that, he built an altar there and he called upon the name of the Lord. அவன் கூடாரம் போட்டு அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தரை கூப்பிடுறான். எந்த ஒரு இந்த பரிசுவானுங்க நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடிக்கடிக்கு எங்க பார்த்தாலும் ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டினான், கர்த்தரை தொழுது கொண்டான். நிறைய வரும், நான் உங்களுக்கு அதிகமாக காண்பிக்கவில்லை. இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 13:18 சேம் ஜெனிசிஸ், ஆதியாகமம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். மம்ரே என்ற இடத்துல அவர் வந்து ஒரு டென்ட் போட்டாராம் பாருங்க. அங்க குடியிருந்து அங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். சோ டென்ட் போடுறது, பலிபீடம் கட்டுறது, இது வந்து மெத்தட் யாருன்னா ஆபிரகாமுடைய மெத்தட். இங்கிலீஷை பார்க்கலாம். Then Abraham moved his tent. And went and dwelt by the terebinth trees of Mamre. And went and dwelt in the terebinth trees of Mamre, which are in Hebron. Which are in Hebron. But built an altar there to the Lord. And he built an altar there in the Lord. So he was dwelling in Mamre, and there he built an altar and worshipped the Lord. பாருங்க, அங்கேயும் அவன் கூடாரம் போட்டு கர்த்தரை தொழுது கொண்டான். மம்ரேல. சரி, இப்போ நான் சொன்னா ஆபிரகாமுடைய புத்தியை பாருங்க. எங்கெங்க டென்ட் போடுறானோ, அவன் தங்குறானோ, அந்த இடத்துல தேவனுக்கு பலிபீடம் கட்டி அங்க தேவனை தொழுது கொள்ளுகிற ஜபம் பண்ற இடத்தை வைத்திருந்தான். சரி, இவங்க பையன் வரான். யாரு? ஆபிரகாம் மரிச்சிட்ட பிற்பாடு அவனுடைய பையன். ஆதியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 26, it talks about Isaac, his son. ஈசாக் 26ஆம் அதிகாரம்
24 25 ரெண்டு வசனம் 24 25. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, ஈசாக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பாருங்க, அவனும் அதேதான், அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான், ஒரு பலிபீடம் கட்டி. இங்கிலீஷ் பார்க்கலாம். And the Lord appeared to him the same night. And said, I am the God of your father Abraham. I am the God of your father Abraham. Do not fear. For I am with you. I will bless you. And multiply your descendants. For my servant Abraham's sake. And he built an altar there. And called on the name of the Lord. And he pitched his tent there. See, called the name of the Lord and pitched his tent there. அவன் ஒரு கூடாரம் போட்டு அங்க வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டான். அவன் தங்கி இருக்கிற இடம் தான் அது கூடாரம் போற இடம். தமிழ்ல அப்படிதான் இருக்குது. எனக்கு தங்குற இடத்துலலாம் அவன் கூடாரம் போடுறது, அது மாத்திரம் இல்ல, அங்க ஒரு தேவனுக்கு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறான். இது இந்த புத்தி எப்படி வந்துச்சு? ஈசாக்கு அப்பாவை பார்க்கறான், அப்பா கத்து கொடுத்தான். எங்க அப்பா, நீ டென்ட் போட்டாலும் நீ தங்கினாலும் உனக்குன்னு பலிபீடம் இருக்கணும், கர்த்தருக்கும் உனக்கும் உறவு வேணும், அவரை தேடணும், அவரை தரிசிக்கணும், அவரிடத்துல நீ பேசணும், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அவருக்கு மரியாதை செலுத்தணும். தான் பிள்ளைக்கு கத்து கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ண, அவன் பிள்ளைக்கு கத்துறான் யாக்கோபுக்கு. அவன் என்ன பண்றான்? யாக்கோபு ஆபிரகாமுடைய பேரன், ஈசாக்குடைய மகன். ஜெனிசிஸ் 33rd chapter, ஆதியாகமம் 33 அதிகாரம் 19 20. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை பாருங்க, தான் இது வந்து யாக்கோபை பத்தி பேசுது. யாக்கோபு கூடாரம் வந்துச்சுங்களா, கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே, ஏமோரின் புத்திரரின் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு, 100 வெள்ளிக்காசுக்கு அந்த கிரவுண்ட இடத்தை வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஏல் எலோகே இஸ்ரவேல். ரெண்டு முறை வருது பாரு, எல் ஓகே இஸ்ரேல். அதுக்கு என்ன அர்த்தம்? ஏல்னா கடவுள், தேவன் அர்த்தம். எலோகேனாக்கா என்ன? எலோகே இஸ்ரேல், தேவன். அவர் யாருக்கு தேவனா? இஸ்ரவேல் ஆகி எனக்கு தேவன் சொல்றான். God of Israel. El means God. 2 times it appears. God, the God of Israel. Whose name is Israel? His name, Jacob's name. யாக்கோபுடைய பேர். எலோகே இஸ்ரேல் சொல்றான். இங்கிலீஷ பாருங்க. And he bought the parcel of the land. Jacob bought a parcel of the land. Jacob's another name is Israel. Where he pitched his tent. When he pitched his tent from the children of Ammon. See, he pitched his tent. It talks about tents. When he pitched his tent from the children of Ammon. Shechem's father. For 100 pieces of money. So 100 pieces of money he bought that piece of land. Then he erected an altar there. And called it El Elohe Israel. Then he called that place or that altar El Elohe Israel. El Elohe Israel. எனக்கு நம்ம பாட்டு கூட பாறோம், எல் எலோகே இஸ்ரேல், எல் எலோகே அப்படின்னு பாட்டு பாறோம். அது என்னக்கா, அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆனா இப்போ அவர் என்னுடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன், அவனையும் தான் பேரை சொல்றான். சூப்பர். இப்போ நான் அதை பற்றி கூட பேசல. இப்போ 3 பேருடைய விஷயம் பாருங்க. எந்த இடத்துல அவங்க நிலம் வாங்குறாங்களோ, இல்லை எந்த இடத்துலலாம் அவங்க டென்ட் போடுறாங்களோ, அந்த இடத்துல ஒரு ஆல்டர் இருக்கும், பலிப்பீடம் இருக்கும், தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கும். கேட்டாங்களா? இதுதான் கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை. இதை பத்தி கர்த்தரே சொல்றார் ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனா? கர்த்தரே பேசுறார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல. ஏன்னா நாளைக்கு அவர் சோதம் கொமோரா அழிக்க போறாரு. அது முன்னாடி என் ஊழியக்காரன் நான் சொல்லிடுறேன், நான் என்ன செய்ய போறேன் அதை நான் மறைக்க மாட்டேன். ஏன்னாக்கா ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா, தான் பிள்ளைங்களெல்லாம் என் வழியில நடத்துவான், தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் என் வழியை கற்றுக் கொடுப்பான். அதனால எனக்கு ஆபிரகாமை பத்தி தெரியும், அவன் அப்படிதான் செய்வான்னு
கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொல்றார். இந்த வசனம் பாருங்க, ஜெனிசிஸ் ஆதியாகமம் 18 அதிகாரம் 18-19. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், அவன் தன் பிள்ளைகளுக்கும், அவர் என்ன பண்ண, ஆபிரகாம் என்ன பண்ணுவான், அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று, கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆபிரகாம் தன் என்றார். பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமை பத்தி தெரியும், எனக்கு தெரியும், I know about him. He will teach all my statutes, all my laws diligently to his children. ஆபிரகாம் தான் என்னுடைய உடன்படிக்கை என் கட்டளைகளையும் தன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவான்னு எனக்கு தெரியும். அதனால நான் செய்ய நினைக்கிறத நான் ஒரு காலம் ஆபிரகாமுக்கு தடை பண்ண மாட்டேன், நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னா. இங்கிலீஷ்ல நான் நினைக்கிறேன் 18-17 வசனம் வரும் இல்லம்மா, படிமா. And the Lord said, shall I hide from Abraham? Shall I hide from Abraham? God says here, shall I hide from Abraham what I am about to do? Meanwhile, once again, ma. And the Lord said, shall I hide from Abraham what I am doing? Shall I hide from Abraham what I am doing? Since Abraham shall surely become a great and mighty nation. Okay. And all the nations of the earth shall be blessed in him. Okay. This is 18th verse, 19th verse. For I have known him. For I have known him. God says, I knew about Abraham, my servant. For I have known him. அவனை பத்தி தெரியும். I have known him. In order that he may command his children and his household after him. He will command his children and his household after him. That they keep the way of the Lord. That they should keep the way of the Lord. To do righteousness and justice. That the Lord may bring to Abraham. That Lord may bring to Abraham. What he has spoken to him. What he has spoken to him. சரி, நான் இதை பத்தி முழுத எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு அப்பானா எப்படி இருக்கணும், குடும்ப தலைவருங்க யோசிச்சுங்க. குடும்ப தலைவிகளுக்கும் தான் பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய காரியங்களை கற்றுத்தரணும் ஆபிரகாம் போல. அதனால தாங்க அவங்க குடும்பம் யாரும் ஏழ்மையா தரித்திரனா இல்லை. கர்த்தர் சொல்றான், நான் செய்கிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ஒரு காலம் மறைக்க மாட்டேன். ஏன்னா இவனை பத்தி எனக்கு தெரியும், தான் பின்வரும் சந்ததியாருக்கெல்லாம் இவன் என்னை பற்றி கத்து தருவான், சொல்லி தருவான், என் வார்த்தைகளை பேசுவான். அதனால நான் ஆபிரகாமுக்கு இந்த உலகத்தில் நடக்கிறதால நான் சொல்றேன் அப்படின்னு சோதம் கொமோராவை அழிக்கிறத பத்தி கர்த்தர் பேசுறாரு பாருங்க. அவன் சொல்லுவான்னு சொன்னாரு, அதே போல தான் பிள்ளை ஈசாக்குக்கு எப்படி பலிபீடம் கட்டுறது, கர்த்தரை தொழுது கொள்ளணும் சொல்லி கொடுத்திருக்கான். ஈசாக்கு யாக்கோபு கற்றுக் கொடுத்தான். யாக்கோபு தான் பிள்ளைங்க யோசேப்பு கற்றுக் கொடுத்தான், எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றானே யாக்கோபு, எனக்கு அன்பாதுல அதுல யோசேப்பு நீங்க பார்த்தா என்ன குட் கேரக்டர், யோசேப்பு கற்றுக் கொடுத்துருக்கான். அதனால தான் பிள்ளைங்களுக்கு அப்படிதான் போதிக்க வேண்டும். இது ஒரு அற்புதமான சத்தியம். இவ்வளவு நேரம் இந்த பேரபிள்ல பார்த்தோம், நல்ல விளைச்சல் இருந்துச்சு, கர்த்தர் நிறைய கொடுத்தாரு. ஆனா கடவுளை இவன் ரெக்கக்னைஸே பண்ணல, கடவுளை அவனை அங்கீகரிக்கல, அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்ல இந்த மனுஷன். ஆனா சொல்றான், எல்லாத்தையும் இவ்வளோ வந்துச்சு விளைஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன்னாக்கா என் கோடனை இடிச்சு அதை பெருசாக்கி அதுல அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வைக்குவேன். ஏன்னா இவரே சாப்பிடணும், கடவுளுக்கு ஒன்றுமே இல்லை, இல்லை மற்ற ஏழைங்களுக்கும் ஒன்றும் இல்லை. இதுதான் அவன் செய்த மொதல் தவறு கேட்டீங்களா. ஆனா நீங்க பைபிள்ல பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்களும் முக்கியமா ஈசாக்கு பாருங்க, நிறைய விளைச்சல் வந்துச்சு, அப்போ அவன் கர்த்தரை தொழுது கொள்கிறான். ஆபிரகாம் ஒரு நல்லது நடந்தா கர்த்தரை தொழுது கொண்டான், யாக்கோபு ஒரு நல்லது நடந்தாவே கர்த்தரை தொழுது கொள்கிறான். இப்படிப்பட்டவளா நீ நானும் வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார், கர்த்தர் நிச்சயமா செய்வார். சரி, இந்த ஓமையில் அப்படியே போகலாம். ரெண்டாவது குறிப்பு என்னக்கா, he was a self-centered fellow. யாரே இந்த ஐஸ்வர்யவான் செல்ஃப் சென்டர்ட், எல்லாம் சுயநலம் மிக்கவன், எப்போதும் சுயநலவாதி. பாருங்க, இப்போ ஓமையை ஸ்டார்ட் பண்ணலாம், 16 மீண்டும் படிக்கலாம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட், அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன்,
நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்துல நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. கடவுள் கொடுத்த தானியம் சொல்ல என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. நான் என்ற ஒரு வார்த்தை, என் தானியம் ஒரு வார்த்தை. அடுத்த வசனம் பாருங்க, நான் ஒன்று செய்வேன். திரும்ப நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து, என் களஞ்சியங்கள் பாருங்க, நான் ஒன்று செய்வேன். நான் அப்படிதான் பேசுறார். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும். பாத்தீங்களா, இவனுக்கே விளைஞ்சிச்சான். கடவுள் கொடுத்ததெல்லாம் இவனுக்காகவா? எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் பாருங்க, என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பாருங்க, நான் என் எனக்கு விளைந்த பொருங்க, என் பொருட்கள், என் தானியங்கள் சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு. ஆத்துமாவே உனக்காக சொன்ன, ஆத்துமாகிட்டே பேசுறான். ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி. நீன்றது அவன் ஆத்துமா. நீ நல்லா இரு. சோ ஆத்துமாக்கே பேசுறான், தனக்கே எல்லாம். நீ உனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து நீ நல்லா குடி, சாப்பிடு, பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 9 முறை வருதுங்க தமிழ்ல வந்து நான், என்னுடையது, என் ஆத்துமா, என்னுடைய விளைச்சல், என் கோடன் அப்படின்றதெல்லாம் 9 முறை வருது தமிழ்ல, 9 முறை. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தேன், ஐ, மை, மைன் இப்படின்ற சொல்ற வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்தனாக்கா, யூ, he speaks to himself. You means it indicates his soul. நீ நல்லா சாப்பிடுன்றான், நீன்றான், அவன் ஆத்மாவே எல்லாம் அவனுக்காக பேசிக்கிறான். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா யூ, ஐ, மீ, மை, இது மாதிரிலாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவனுக்கே, அவன் தன்னை பத்தியே பேசுறது 12 முறை வருது இங்கிலீஷ்ல. 12 முறை பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். 16th வந்து. Then he spoke a parable to them. Saying, the ground of a certain rich man yielded plentifully. அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. And he thought within himself, saying, what shall I do? நான் என்ன செய்வேன்? Since I have no room to store my crops. என் தானியங்கள், my crops. Since I have no room to store up my crops. My என்னுடையது. So he said, I will do this. Again I will pull down my barns. Again I will pull down my barns. And build greater. And I'll build greater. And there I will store. Again he uses there I will store. All my crops and my goods. All my crops, my crops and my goods. And I will say to my soul. Again he uses I will say to my soul. Soul, you have many goods laid up for many years. He talks to himself. It also indicating him. You have many things. Many goods laid up for many years. Take your ease. Eat, drink, and be merry. So 12 times it comes. Better you count. I, my, you also you should count. நீ கூட அது கூட யூன்றது கூட, ஏன்னா அவனுக்கே பேசிக்கிறான். நீ பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு, எல்லாம் அவருக்காக தான். உலகம் படைத்தது எனக்காகவா? அப்படிதான் போல் தருது. எல்லாம் அவருக்கு தான். குடிச்சு நல்லா சந்தோஷமாயிரு. யாருக்கும் கொடுக்க மாட்டான். கடவுளுக்கே இல்லையே, கடவுளுக்கே ஒன்றும் கொடுக்கலையா, எந்த ஏழைங்களுக்கு கொடுக்க போறான்? அதனால தான் இயேசுநாதர் சொல்றார், இவன் தனக்காகவே சேர்த்து வச்சான் எல்லாத்தையும், மற்றவர்களுக்காக சேர்க்கல, தனக்காக சேர்த்து வச்சனால இஸ் a beggar. Jesus is, அவன் வந்து ஏழப்பட்டவன் என் முன்னாடி. ஆனா கடவுள் முன்னாடி பணக்காரன் ஆகுறது எப்படின்னு அடுத்த வாரம், ரைட்டுங்களா? அது ஒரு பெரிய டீச்சிங். அது இந்த நேரத்தில் நம்ம பேச முடியாது, ரைட்டுங்களா? கடவுள் முன்னாடி ஐஸ்வர்யவானா மாறுறது எப்படி, ரைட்டுங்களா? கர்த்தர் எங்கே சேர்க்க சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாங்க. சரி, இதனால் தனக்கு அவன் பேசிக்கிறான், ரைட்டுங்களா? இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தான் ஆத்மா கிட்ட பேசுகிறாங்க. இவன் நினச்சிட்டான் இவன் வச்சிருக்கிற கோதுமை, அரிசி, தானியம், சிக்கன், மட்டன் எல்லாம் வந்து அவன் ஆத்மாவை போஷிக்கும்னு நினச்சிக்கிறான். நோ 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 பிரதர், உன் ஆத்மாவை போஷிக்கிறது ஒரு காலம்
மட்டனு சிக்கனால இல்லை கோதுமை அரிசினால ராகினால நீ உன் ஆத்மாவை நீ வந்து போஷிக்க முடியாது. அது ரொம்ப செப்பரேட். உன் ஆத்மாவுக்கு தேவையான தேவனுடைய வார்த்தை. மனுஷன் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன் ஆத்மா பிழைக்கிறது இந்த வார்த்தையினால தான். தவிர இவன் நினைச்சிட்டான் உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிற, நீ ரொம்ப நாள் இங்கே கூட்டம் அடிச்சுன்னு இதே பூமியில இருப்பேன்னு நினைச்சிட்டான். நோ, முட்டாள். கொஞ்சம் பேர் அப்படிதான். நிறைய என்கிட்ட பணம் இருக்குது, நிறைய சாப்பாடு இருக்குது, அதனால எனக்கு ஒன்றும் நடக்காது, யாரும் எதுவும் கெட்டது நடக்க போறதில்ல, அதனால நான் ரொம்ப நாள் கூட்டம் அடிச்சுன்னு இங்கே இருப்பேன்னு நினைக்கிறான். நோ நோ நோ, நத்திங். அதனால எனக்கு அன்பாந்துல இவன் தன் ஆத்மாவோட பேசினான். ஆத்மாவோடு பேசுறது தப்பான்னு சொல்லலாம், நீங்க பேசலாம். நம்ம எல்லாம் ஆத்மாவோடு டெய்லி பேசுறோம், எல்லாம் ஆத்மாவோடு பேசுறோம். எல்லா கிறிஸ்தவர்களும் பேசுறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கரெக்ட். இவன் ஆத்மா கிட்ட பேசாம அதான் தப்பு. நம்ம என்ன பேசுறோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு நீ நானும் நம்ம ஆத்மாவோட பேசுறோம். அவர் செய்ததை மறந்துடாத ஆத்மா, நன்றி கெட்டவனா இருக்காத, உனக்கு இது வரைக்கும் மூச்சு கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு, உன்னை காப்பாத்தி இருக்காரு, மூச்சு கொடுத்ததுக்காக. எத்தனை பேர் மூச்சு விட முடியல, ஆனா உனக்கு நல்ல மூச்சு விடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கா, ஜீவனை கொடுத்திருக்கா, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருக்கு நன்றி சொல்லு, ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லு. அப்பா இந்த நாளை காண செய்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லு. இந்த நாள்ல என்ன ஜீவனோட வச்சிருக்கே நன்றி. எங்க கூட தொடங்கணுங்கெல்லாம் இல்லப்பா, இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் போயிட்டாங்க, ஆனா என்ன உயிரோட வச்சிருக்கிறே, இந்த லாக்டவுன்ல கூட நல்ல சாப்பாடு கொடுக்கிறீரே, எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறே, உமக்கு நன்றின்னு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இதை தான் நம்ம ஆத்மா கிட்ட நம்ம பேசுறோம். எனக்கு அன்பால இந்த ஆத்மா கிட்ட இவன் வேற மாதிரி பேசுறான். என்ன வாங்கி வச்சுக்கிறேன், டைட் ஆயிடு, அடி தண்ணி அடி, ஆத்மா கிட்ட பேசுறான். அப்படியா? உனக்கு எல்லாம் சேர்த்து வச்சுக்கிற, ஏகமா சேர்த்து வச்சுக்கிற, புசித்து நீ குடித்து பூரிப்பாயிரான். டெய்லி உலகமே மாயன்ற பாட்டு பாடுன்றான் ஒருத்தர். மோசங்க, கடவுளை நினைக்கல, கடவுளை பற்றி ஒன்றும் பேசல, குடிச்சு தண்ணி அடிச்சு ஆடு, நல்லா பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு. இதுதான் அவனுடைய நிலைமை. இதனால தான் கர்த்தர் சொன்னா மதிக்கடனே யூ ஃபூல்னு சொன்னான். இன்னைக்கும் உயிர் போயிடுச்சுன்னா இன்னைக்கு உன் ஆத்மா உங்ககிட்ட வந்து கேட்கப்படும். இன்னைக்கு கர்த்தரை உன் உயிரை நான் இன்னைக்கு எடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு விளைந்ததெல்லாம் யாருக்கு விட்டு போவேன்? முட்டாள் அப்படின்னார். ஒருத்தன் உலகத்தையே ஆதாயப்படுத்தி தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு கர்த்தர் கேட்கிறான். உலகத்தையே சம்பாரிச்சிட்டாப்பா, எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்ட, ஏன் நரகத்துக்கு போறதுக்கா? எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்ட, உன் ஆத்மாவை நஷ்டமாக்கினியே, இயேசுன்ற ஒருத்தர் ஒதுக்கி தள்ளிட்டியே, ஓரங்கடிச்சிட்டியே. எனக்கன்பான நீயும் நானும் எப்போதும் ஆத்மாவோடு பேசுகிறவளா இருக்க வேண்டும். மெய்யாவை கிறிஸ்தவர்கள் நாம் ஆத்மாவோடு பேசுறோம். அவருக்கு நன்றி கெட்டவளா இருக்கக்கூடாதுன்னு ஆத்மாவை தூண்டுறோம். நீ அவரை ஸ்தோத்திரம் பண்ணு, அவரை துதி அப்படின்ற வார்த்தை. இது தாவீதின் வசனம். தாவீது பார்த்த ஆத்மா கிட்ட அடிக்கடிக்கு பேசுவான். ஆத்மா கிட்ட பேசுவான். ஆத்மா கிட்ட பேசுறவங்கலாம் தனியா உட்காந்து பேசணும். இதுதான் ஒரு பிரச்சனை. தனியா உட்காந்து அழுதுட்டா ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாரும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பாவம்பா இவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாரு, அதனால தான் தனியாக உட்காந்து அழுதுன்னு. தனியாக உட்காந்து சிரிச்சு பாருங்க, மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. எங்கள் ஊர் நிமான்ஸ் இடங்களா, கர்நாடகா நிமான்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் கீழ்ப்பாக்கம், கீழ்ப்பாக்கத்தை அனுப்பிச்சிடுவாங்க. ஆமேன். எங்கள் ஊர்னா நிமான்ஸ் ஃபோன் பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தர் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் தனியாக உட்காந்து பேசியிருந்தாலும் தப்பு. தனியாக உட்காந்து நீ ஜெபம் பண்ணா கூட கண்ணு முன்னு ஜெபம் பண்ணிடலாம், இல்லாட்டி அப்படி ஜெபம் பண்ணுறது அந்த இது விஷயம் வேற. ஆனால் தனியாக உட்காந்து பேசினாக்கா அவனை பைத்தியக்காரன் சொல்லுவான். ஆனால் தாவீது அடிக்கடிக்கு தனியாக உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொள்வான், ஆனால் பைத்தியக்காரன் அல்ல, சொஸ்த புத்தி உள்ளவன். தனியாக உட்காந்து பேசுவான். ஒரு 2-3 இடத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆத்மாவோட அவன் எப்படி பேசுறான். 42ஆம் சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இவன் ஆத்மா கிட்ட இது பேசல, அவன் ஆத்மாவுடைய நிலைமையை சொல்றான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இங்கிலீஷை பாருங்க, Psalms 42 verse 1.
As the deer as the deer pants for the water pants brooks, for the water or longings for the water brooks, Ah. so pants my soul for you, So O God. pants my soul for you, Lord, he says. David says. Next verse, தமிழ் அடுத்த வசனம். என் ஆத்துமா என் ஆத்துமா தேவன் மேல், தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே அதுவும் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. தாகமா இருக்குது. இது வரைக்கும் போகலாம். இங்கிலீஷ்ல. My soul thirsts for God, My soul thirsts for God, for the living God. for the living God. Amen. My soul thirsts for the Lord. That's which God? For the living God, he says. சரி. இந்த 42ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது தாவீது என்ன நிலைமையில இருந்தா நமக்கு நல்லா புரியுதுங்க. ஏன்னா அவன் சொல்றான், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் பெருமலைகளிலிருந்து உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, எப்போ நான் வருவேன் உன் ஆலயத்தில் வந்து உன்னை தரிசிக்க அப்படி கேட்குறான். அப்போ என்ன சூப்பராக தெரியுது, இவன் சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடுகிற ஒரு நிகழ்ச்சி. அவன் ஊர் ஊராக ஓடினானே, மலை மலையாக ஓடினானே, அந்த டைமில் ஓடிக்கும் போது எப்போ ஆண்டவரை வருவேன், நான் எப்போ வந்து உன் ஆலயத்தை நான் பார்க்குவேன், எப்போ வந்து உண்மை தரிசிப்பேன் அப்படி தான் கேட்குறான். அப்போது இவன் ஓடுகிற சமயத்தில் ஒரு மான் கூட்டத்தை பார்க்குறான். மான் கூட்டம் தண்ணிக்காக அழியுது, இவன் கடவுளுக்காக அழிஞ்சுன்னுக்கிறான். அந்த மான் கூட்டம் எங்கனாவது தண்ணீர் ஊற்று கிடைக்குமா அப்படின்னு தண்ணிக்காக ஓடுது. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த மான்கு எப்படி தண்ணிக்காக கதறுதோ, ஆனா என் ஆத்மா கதறுது ஆண்டவரே, மானை போல கதறுது, ஆனா மானு தண்ணிக்காக கதறுது, நானோ என் ஆத்மா உமக்காக கதறுது என்று சொன்னான். மனுஷன் தன் ஆத்மா கர்த்தருக்காக கதறுது. As the deer pants for or longing for the water brooks, so my heart or my soul pants for you, O Lord. தமிழ்ல வாஞ்சித்து கதறுகதான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வெறும் பேண்ட்ஸ்ன்னு முடிஞ்சிச்சு இடங்களா. ஆனா இங்கிலீஷ் தமிழ்ல வாஞ்சித்து கதறுகதான் ஆத்மா. இப்ப அவன் ஆத்மா கிட்ட இவனே பேசுறது 5ஆம் வசனத்தில் வரும். 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே, பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் நீ தியங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம், அவர் சமூகத்துல உனக்கு ரட்சிப்பு இருக்குது, அந்த சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் நான் அவரை துதிப்பேன். இங்கிலீஷை பார்க்கலாம். Why are you cast down, O my soul? Why are you cast down, O my soul? And why are you disquieted within me? Why are you disquieted within me? Hope in God, Hope in God, for I shall yet praise him, for I shall yet praise him, for the help of his for countenance. help of his countenance. He says, I will get help. Where is countenance there? Where is presence there? Hope in the Lord. அவன் தன் ஆத்மா சொன்னான், ஆத்மாவே ஏன் why are disquieting yourself in me? ஏன் தத்தளிச்சு கொண்டிருக்கிற எனக்குள்ள, ஏன் தியங்குகிறாய், ஏன் எனக்குள்ள கலங்குகிறாய், குவைட்டா இல்லாத ஏன் கலங்கிக்கிறாய்? why are what made you to get troubled here? எதுக்கு நீ ஒரு ட்ரபிள் அடைஞ்ச மாதிரி கலங்கி கொண்டிருக்காய், திகைத்து கொண்டிருக்கிறாய்? ஆத்மாவே அவரை பாரு, அவரை பாரு, அவரை நோக்கி உட்கார்ந்துரு, அமர்ந்துரு. தன் ஆத்மா சொன்னான், நீ எகிரி குதிக்காத, கலங்காத, அவரை நோக்கி பாரு. அவர் முகத்துக்கு முன்பாக, அவருடைய பிரச்சனத்துக்கு முன்பாக உனக்கு ரட்சிப்பு உண்டு. கட்டாய கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். இந்த பிரச்சனை உனக்கு விடுதலை தருவார். ஆத்மாவுக்கு தைரியம் சொல்றான், தனக்கு தாவீது தைரியம் சொல்லுகிறான். அதனால தான் சிக்லாக் அனுபவத்தில் கூட நீங்க பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் டேவிட் strengthened himself in the Lord ன்னு வரும். தாவீது கர்த்தருக்குள் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். தாவீது தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகினால எனக்கு அன்பார்ந்தவர்களே, தாவீது வந்து தன்னைத்தானே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு மெத்தட் இருந்தது. எதே? தனக்கு தானே அவன் பேசிக்கொள்வான். எதற்கு நீ கலங்குற, எதற்கு நீ தியங்குற, கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவரை நோக்கி பாரு. அவரை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் அடைந்தாங்க, வெக்கம் அடையவில்லை அப்படின்னு சொல்ல தனக்கு தானே தன் ஆத்மாவுக்குள்ள அவன் பேசிக்கொள்வான். இது மெத்தட் பாருங்க. தாவீது கர்த்தருக்கு அப்படி காத்திருக்கான். சரி, இன்னும் பாருங்க, அந்த சங்கீதத்துல கடைசி வசனம் 13 நினைக்கிறேன்.
11th. 11 சாரி. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் தேவனுமாய் இருக்கிறவரை இன்னும் நான் துதிப்பேன். என் முகத்துக்கு அவர் தான் ரட்சிப்பு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நான் இன்னும் ஸ்தோத்திரம் செலுத்துவேன் சொல்றான். தன் ஆத்மா கிட்ட சொல்றான், நீ அவரை பார்த்து உட்கார்ந்துருப்பா, எதுக்கு இன்னொருத்தனை பார்க்குற, எதுக்கு நீ பயப்படுற, கர்த்தருக்காய் காத்திருன்னு ஆத்மா கிட்ட சொல்றான். ஏன் கலங்குற? இங்கிலீஷை பாருங்க. Why are you cast down? Why are you cast down? O my soul. O my soul. And why are you disquieted within me? Why are you disquieted within me? Hope in God. Hope in God. For I shall yet praise him. For I shall yet praise him. The help of my countenance. The help of my countenance. And my God. And my God. He says my help comes from God. அவர்கிட்ட காத்துனர். எதுக்கு நீ அங்கலாய்க்கிற ஆத்மாவே? நீ அவரை பார்த்து அமர்ந்துரு. Why you are disquieted within me? What made you to get troubled within me? அவருக்கு hope in the Lord. அவர் மேல நம்பிக்கை வை. தான் ஆத்மா கிட்ட பேசுறான். இதெல்லாம் தாவீது ஆத்மா கிட்ட பேசுனது. சங்கீதம் 43 சங்கீதம் 5 வசனம் கூட அவன் ஆத்மா இடத்துல பேசுவான். 43 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இன்னும் நான் துதிப்பேன். இங்கிலீஷ். Why are you cast down, O my soul? Why are you cast down, O my soul? And why are you disquieted within me? Why are you disquieted within me? Hope in God. Hope in God. For I shall yet praise him. For I shall yet praise him. The help of my countenance and my God. The help of my countenance and my God. Amen. So இது இன்னும் நிறைய இருக்குதுங்க அந்த ஆத்மா கிட்ட பேசுறது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சது என்னங்க 103 சங்கீதம் 1-2 வசனங்கள். 103 சங்கீதம் எல்லாருக்கும் பயாடா தெரியும். நம்ம ஆத்மா கிட்ட பேசுறோம். அது என்ன வசனம் பாருங்க. 103 சங்கீதம் 1-2 வசனம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே. ஸ்டாப். இது என்னது? ஆத்துமாவே முழு உள்ளமேனா முழு ஆவிக்கு சொல்றான். என் ஆவி முழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே. அது அவன் ஆவியை தான். அவன் ஆவிக்கு அவனே பேசுறான். என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சகல உபகாரம், ஒரு உபகாரம் எத்தனை நன்மை செய்தார் அதெல்லாம் நீ மறக்காத, நன்றி கெட்டவனா இருக்காதன்னு சொல்லி தனக்கு தானே அவன் பேசிக்கிறான். இங்கிலீஷை பாருங்க. Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul. And all that is within me. What is within him? That is a spirit. Amen. And all that is within me, says, with all my spirit I have to praise the Lord, he says. So all that is within me. Bless his holy name. Bless his holy name. Bless the Lord, O my soul. Bless the Lord, O my soul. And forget not all his benefits. Forget not all his benefits. Amen. Forget not all the benefits that he had rendered to you. உனக்கு அவர் கொடுத்த பரிகாரங்க, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்க, அவர் நன்மை செய்திருக்கார், அதெல்லாம் மறந்துடாத அப்படின்னு தான் ஆத்மாவுக்கு அவன் சொல்றான். இதுவும் ஆத்மா கிட்ட பேசிக்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ இன்னைக்கு 2 விஷயமான காரியங்க, 2 பாயிண்ட் தான் பேசணும். ஒன்று அவன் செல்ஃப் சென்டர்டு சுயநலவாதி அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று ஆத்மா கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க. சரி, இன்னொரு விஷயம் அவன் நன்றி கட்டவன் கூட பார்த்தாங்க. ஏன்னா எல்லா யூதர்களும் முதன்மையாக கர்த்தருக்கு நன்றி சொல்வாங்க தங்களுடைய விளைச்சல் எது வந்தாலும். ஆனால் இவன் அப்படிப்பட்டவன் இல்லை பாருங்க. செல்ஃப் சென்டர்ட், செல்ஃபிஷ், ரொம்ப செல்ஃபிஷ். நீ குடிச்சு பூரிப்பாரு, சந்தோஷமா இரு. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது. இவங்கிட்ட நீ நாங்கள் கற்றுக்க முடியும், எதுவும் கற்றுக்கொள்ளக்கூடாது. சிலர்கிட்ட ஒன்றுமே கற்றுக்க முடியாது. நீ நானும் கற்றுக்கணுன்னா எல்லாம் நம்முடைய ரட்சகர் இயேசுகிட்ட தான். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய சித்தமே பாருங்க, உன்னை என்னையும் அவர் குமாரனுடைய சாயல்ல கொண்டு வரத்தான் விரும்புகிறாராம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் எலியா மாதிரி ஆகணும், எலிஷா மாதிரி ஆகணும். ஆயிடுவீங்க, ரொம்ப நல்லா ஆயிடுவீங்க. எலியா கிட்ட 1000 ஓட்டை, எலிஷா கிட்ட 1000 ஓட்டை இருக்குங்க. ஆபிரகாம் மாதிரி மாறணும், ஈசாக்கு மாதிரி மாறணும், பவுல் அப்போஸ்தலனை யார் மாதிரி மாறி தேவையில்லைங்க. பவுல் அப்போஸ்தலனே சொல்றான், இமிட்டேட் மீ ஆஸ் ஐ இமிட்டேட் ஜீசஸ். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, அவரை மாதிரி இருக்கிறது போல நீ என்ன பின்பற்றுன்னு சொல்றான். எல்லாம் நம்ம இயேசுவா மாதிரி மாறணும்னு தான் வேதம் சொல்லும்.
இயேசுவை போல நீ வேற யாரும் மாதிரி மாற அவசியம் இல்லை. எந்த எலியாவும் தேவையில்லை, எலிஷாவும் நமக்கு அவங்கள போல மாறணும். அவங்க பாடங்கள்லாம் வேணும், அவங்கள மாதிரி மாற தேவையில்லை. நீயும் நானும் பிதாவாகிய தேவன் விரும்புகிறதே தான் குமாரன் மாதிரி மாறணும். அந்த குமாரன் இருந்த சிந்தை தான் உனக்கு எனக்கோ இருக்க வேண்டும்னு சொல்றார். குமாரன் எப்படி தனக்காக வாழ்ந்தாரா? அவர் பசியா இருக்கும்போது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி லபக்கு நான் சாப்பிட்டாரு. சொல்லுங்க, அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டார் எவ்வளோ இருக்குது பேதர்? எவ்வளோ? 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன். அப்படியா, நான் 2 சாப்பிட்றேன், அப்புறம் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னோம். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெருகி எல்லார்கிட்டையும் கொடுத்தாராம். அவர் சாப்பிட்டல. 5 அப்பத்தை கொடு பீட்டர், நான் ரொம்ப பசியாகிறேன், எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன்னு சொன்னேன். அவர் தனக்காக வாழல. எல்லாத்துக்கும் நீங்கள் பாருங்கள், இதுதான் நம்ம தானியேல் புஸ்தகத்தில் கூட சொல்லும். அந்த குறிப்பிட்ட வாரங்களுக்கு பிற்பாக மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காகன்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களுக்காக தான் அவர் சாவார். அப்போ இயேசுநாதருடைய சிந்தை உனக்கு எனக்கு இருக்கணும். இதை தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தில் அவர் அருமையாக சொல்லியிருக்கார். திருப்பிங்க என்னோடு கூட பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அவனவன் பிலிப்பியர் 4:2. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பாருங்க, அவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. மீண்டும் படிமா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்காகவே வாழ்ந்துருன்னு சொல்ல, பிறருக்கானவனையும் பிறருக்கும் கொஞ்சம் நீ உதவி செய்யும் தான் சொல்லப்பட்டு. பிறருக்காகவே வாழ்ந்துருன்னு சொல்ல, உன்னை கவனிக்காம எல்லாத்தையும் விட்டு சொல்ல. ரொம்ப அற்புதமா இருக்குது. இங்கிலீஷ் வருமா அந்த வசனம்? 4th verse. Let each of you look out not only for his own interests, look out not only for his own interests, but also for the interests of others. Also for the interest of others. You have to look for yourself at the same time also for others. Bible says மற்றவங்களுக்காக வாழுப்பா. ஏசுநாதர் தான் சொன்னார், உன்னையே நேசிக்கிற மாதிரி பிறனையும் நேசி. ஓகே, அப்போ ஜீசஸ் உடைய மைண்ட் தான் உனக்கு எனக்கு இருக்கணுமா? அடுத்த வசனம் பாருங்க, 5th verse. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. உங்களிலும் இருக்க கடவுது. இங்கிலீஷ், let this mind be in you, let this mind be in you, which was also in Christ which Jesus. was also in Christ Jesus. Let this mind be in you, which was also in Christ Jesus. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. நான் சொல்லிட்டேன், கிறிஸ்துவுடைய சிந்தை என்னன்னாக்கா தனக்காக மாத்திரம் வாழுதல்ல, மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டியது. அதான் பிரதர், இந்த மனுஷன் எல்லாம் பணம் கட்சவனே தனக்காகவே வாழ்ந்துட்டான். அதனால தான் கர்த்தர் முட்டாள்னு சொன்னார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது எதற்காக? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானா அவன் நல்லா இருக்கணும், நெக்ஸ்ட் சபைக்கு அவன் நிறைய கொடுக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறான். தான் ஊழியத்தை தாங்கணும், தான் சுவிசேஷத்தை தாங்கணும், மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இதுக்காக தான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு நிறைய கொடுக்குறார். இன்னைக்கு ஒருத்தருங்க எனக்கு போன வருஷம் 1 லட்சம் கோடி இருந்துச்சு, இந்த வருஷம் 2 லட்சம் கோடி, அப்படியே எல்லாம் இன்க்ரீஸ் ஆகினே போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் தயார் பண்ணுறான், இன்னும் ஜாஸ்தி ஆகணும், இருந்து அவனை பீட் பண்ணோம், இவனை பீட் பண்ணோம், பீட் பண்ணுவாக்கான்னு இருந்தோம். ரொம்ப நல்லது தான், சூப்பர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ ஒரு முட்டாள் என்றார் கர்த்தர். தனக்காகவே சேர்த்துக் கொள்ளுகிறது. சேர்த்துக்க வேணான்னு சொல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் மற்றவர்களும் நல்லா இருக்கணும். முக்கியமாக ஒருத்தனுக்கு பணம் நிறைய கர்த்தர் கொடுக்கறது ஒரு எதுக்குனாக்கா சுவிசேஷம் பிரபலம் அடைய கர்த்தர் கொடுக்குறாருன்னே வசனம். அதனால தான் சரி, இப்போ நான் அதை பற்றி அடுத்த வாரம் நான் பேசுகிறேங்க. ஓகே, 5ஆம் வசனம் முடிஞ்சிச்சு. 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும். சரி, கிறிஸ்துவுடைய சிந்தை என்னன்னாக்கா இங்க பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை, தேவனுக்கு ஈக்குவலாக்குறாரு, அந்த சமாமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்படி இருக்குது இயேசுநாதருடைய சிந்தை. இங்கிலீஷை பாருங்க. Who being in the form of God, Jesus being in the form of God, did not consider it robbery to be equal with God. To be equal with God. Continue.
but made himself but made himself of no reputation, of no reputation, taking in the form of a servant, taking in the form of a servant, and coming in the likeness of men. and coming in the likeness of man. அவர் எவ்வளோ பெரியங்க, பிதாவுக்கு சமமாய் பரலோகத்தில் இருந்தார். பிதாவுக்கு சமமாய், பிதா குமாரன் பரிசுத்த திரியேகத்துல ஒரு நபர், இரண்டாம் நபர், அவ்வளோ பெரியவர். அவர் கடவுள், அவர் தேவன். ஆனா அவரு தன்னையே தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. ஏன் மனுஷர்கள் பிள்ளைகள் எல்லாம் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க நம்ம போல அவர் மாறினார்னு வசனம் சொல்லுதுங்க. என்ன he came like you, உன்ன மாதிரியே மாறினார். he took the form of a slave, Bible says. மனுஷன் எப்படி அடிமையா இருக்கானோ எல்லாத்துக்கும் அதே போல ஒரு ஸ்லேவ் ஃபார்ம், ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதுக்கு? உன்னை என்னையும் இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக உன்னை போல என்ன போலவே மாம்சமும் ரத்தம் உடையவரானார். He shared in the humanity. Jesus shared in the humanity like you and me. He became flesh and bone and he dwelt among us. அவர மாம்சமும் ரத்தத்தின் உடையவராய் உன் போல என் போல இந்த பூமியில வந்து அதுவும் அடிமையின் ரூபம் எடுத்தாராம், மனுஷ சாயலானார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். பிதாவுக்கு முன்பாக தன்னை தானே தாழ்த்தினார். மனுஷ ரூபனா வந்து மனுஷனுங்கெல்லாம் எப்படி கடவுளுக்கு எல்லாத்திலும் ஒபே பண்ணுன்றது அவர் கற்றுத்தரார். என்ன சொல்றார்? பிதாவே என் சித்தத்தின் படி இல்லப்பா உம் சித்தத்தின் படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை தானே அவர் தாழ்த்தினார். கடைசி வரைக்கும் சார்ந்தார். எவ்வளோ? மரண பரியந்தம் சொல்லுது. அதாவது என்ன மரணம்? சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தானே தாழ்த்தினார். இங்கிலீஷ் அம்மா. And being found in appearance as a man, he humbled himself and became obedient, and Jesus became obedient to the point of death. So how long he was obedient to the Father? At the point of death, even the death of the cross. Even at the death on the cross. சிலுவையின் மரண பரியந்தம் he was obedient. அவர் கீழ்ப்படிந்தாராம் பிதாவுக்கு. அவன் கடைசியில் சொல்றாரு, குடும்பமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டோம் பான்னு. ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்லை, உன் சித்தம். நீ என்ன இப்படி சிலுவையில் சென்று தான் நான் மறிக்க வேண்டும் சித்தம் தான், அதன்படியே நடக்கட்டும், அடி வாங்க தயார், எனக்காக இல்லை என் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி தண்ணியை அவர் ஒப்பு கொடுத்தார். அதனால பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாராம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், பூமியில இருக்க எல்லா ஜனங்களும், பூமியின் கீழ இருக்க எல்லா ஆத்துமாக்களும், இல்லாவிட்டா எல்லாம் கெட்டாவி பொல்லாதாவி எல்லாம் பாதல் இருக்கிற டாக்டர்ஸ்ல இருக்கிறதான எல்லா அந்தகார சக்திகளும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும், எல்லா முழங்கால்களும் இயேசுன்ற நாமத்துக்கு முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். பிரைஸ் காட். அவர் தன்னையே தாழ்த்தினார். அதனால வேதம் சொல்லுது, பிதாவாகிய 3 உலகம் இருக்குதான். வானோர், வானத்தில் இருக்கிற ஏஞ்சல்ஸ்ங்க, 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், கோடா கோடி கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாம் இருக்காங்க. பூதலத்தோர் இருக்குது, பூமியில வாழ்றேன் யாருன்னா இருக்கட்டும், பூமியில வாழ்றவங்க, அது ராஜா ராணி யாருன்னா இருக்கட்டும், எல்லா ஜாதி ஜனங்களும், அது ஆப்பிரிக்கன்ஸும் அமெரிக்கன்ஸும் இந்தியாக்காரும் எல்லா ஜாதி ஜனங்களும், நெக்ஸ்ட் பூமியின் கீழே இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் பொல்லாதாவிகள் யாருன்னா இருக்கட்டும், இந்த 3 உலகமும் இயேசு அப்படின்னாக்கா எல்லா முழங்கால்களும் முடங்கணுமா, பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். இங்கிலீஷ்ல படிச்சிட்டு நம்ம முடிச்சிடலாங்க. Therefore, because Jesus humbled himself, he was obedient to the Father God even at the death on the cross of Calvary. What happened? What did God do? Therefore, God also has highly exalted our Jesus. And given him the name which is above every name. Yes, Jesus' name is today, it's above every names. That at the name of Jesus, every knee should bow, of those in heaven, and of those on earth, and of those underneath the earth.
and that every tongue should that confess every tongue should confess that Jesus that Christ Jesus is Lord, Christ is the Lord, to the glory of to God. the glory of God the Father. Amen. So such a wonderful thing. Jesus' name has been exalted above all the names. The name of Jesus above all the names, even above the names of corona and other diseases. It's far away, far above than any other name. எல்லா நாமத்துக்கும், அது கொரோனான்ற பேரும் எந்த எல்லா பேருக்கும் மேல இயேசுடைய நாமம் உயர்ந்திருக்குது. எல்லாம் இயேசுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்படிப்பட்ட மகிமையான நாமத்தை இயேசு என்ற நாமம். அதனால எனக்கு அன்பாந்தல கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துங்க. உங்களை கர்த்தர் உயர்த்தி உன்னதமாக வைப்பார். அவர் சொன்னார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னார். என்னன்னா கேளுங்க, அவர் அப்பா உனக்கு நிச்சயமா தருவார். இந்த ஸ்டடி அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகும். கர்த்தருக்கு சித்தம்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அன்பின் நல்லாண்டவரே, இந்த நலவழிக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளில் கத்தா, இந்த 6 கத்தா நம்முடைய தேவதாசன் மூலியமா நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவரே கத்தா, அந்த மத்திய கட்டின போல நாங்கள் வாழாது படிக்கி, அண்டவரே கத்தா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போல நாங்கள் வாழ கத்தாவே, அண்டவரே கத்து எப்போதும் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த பிள்ளையாக நாங்கள் மாற்ற முடியாது நான் ஜபிக்கிறோம். தாவீது சொன்னது போல கத்தா, மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறது போல கத்தாவே, என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறதுன்னு வார்த்தைக்காக எப்போது உண்மை நாங்கள் சார்ந்து வாழ, எங்கள் ஆத்மா உம்மோடு கத்த உறவாட முடியாக, அண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நான் ஜபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய மேட்டிமை பெருமை கத்தாவே, எங்கள் சுயம் கத்தாவே, அந்த மதிக்கட்டின் போல நாங்கள் வாழாது படிக்கிற ராஜா, உண்மை போல எங்களை மாற்ற முடியாது நான் ஜபிக்கிறோம். கிறிஸ்துடைய சிந்தை அண்டவரே கத்த உங்கள் இறுதி ஆளுகை செய்ய என்று வார்த்தைக்காக, ஆம் தேவனை கிறிஸ்துவை போல எங்களை மாற்ற முடியாது நான் ஜபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தை மூலியமாக எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை நீ கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாள் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொன்னது போல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாத என்ற வார்த்தைக்காக ஒவ்வொரு நாள் எங்களுக்கு நீ அதிசயத்தையும் அற்புதங்களும் சுகமும் பாதுகாப்பு தந்து எங்களை நடத்துகிறபடியாலே உமக்கு எப்போது கத்த நன்றி செலுத்த பிள்ளைகளை மாற்ற முடியாது நான் ஜபிக்கிறோம். அண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல போல, எல்லா முழங்கால்கள் கத்த உமக்கு முன்பாக முழங்கும் என்ற வார்த்தைக்காக, ஆம் தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான உம்முடைய நாமம் உயர்த்தப்பட்டது போல் ராஜா, அந்த வாக்குதத்தெல்லாம் நாங்கள் கத்தா சுதந்தித்து கொள்ள எங்கள் கிருபை செய்யும் நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தேவச்சத்து கத்தா இன்னும் தாசனை வல்லமை நீ பயன்படுத்துங்க. இது கேட்கிற ஒவ்வொரு செவிகளுக்கு கத்தா திறக்க முடியாக, ஒவ்வொரு மனக்கண்கள் திறக்க முடியாது நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் காத்து நடத்துவராக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தலை தாத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானமும் நம்மோடு இன்றும் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்தார். ஆமீன்.